செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக பொதுமக்கள் விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் திருப்பத்தூர், செங்கல்பட்டு மாவட்ட முதல் தலைமுறை வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று வழங்கினார். வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடங்கி வாக்குச்சாவடியில் வாக்களிக்கும் முறை வரை அனைத்து விவரங்களையும் வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் elections20.eci.gov.in என்ற இணையதளத்தில் செயல்முறை விளக்கப்பதிவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட ரெப்போ வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 1 தேதியிலிருந்தே 2023-24 ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்யும் வசதியை மத்திய நேரடி வரிகள் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. கழிவுகளை சுத்தம் செய்ய செப்டிக் டேங்க் முதலியவற்றில் ஆபத்தான வகையில் துப்புரவு தொழிலாளர்கள் ஈடுபடுவதை தவிர்க்க ஐஐடி மெட்ராஸைச் சேர்ந்த சொலினா ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஹோமோசெப் ஆட்டம் என்ற ரோபோட் எந்திரத்தை வடிவமைத்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் தற்போது 16 நகரங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருள் கொடுப்பது, பெறுவது உள்ளிட்ட தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக பொதுமக்கள் விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள், வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தை விதிமீறல்களில் ஈடுபடுவதை பொதுமக்கள் அறிய நேர்ந்தால் புகைப்படம் அல்லது வீடியோ எடுத்து உரிய ஆதாரத்துடன் இந்த செயலியில் பதிவேற்றம் செய்தால் 100 நிமிடத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தபால் வாக்குகள் செலுத்துவதற்கு ஆணையம் ஏற்படுத்தியுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவித்தார். எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் முன்னே எலெக்ஷன்ல இருந்தது. அதோட பேரு விஜில் ஆப். அந்த ஆப் மூலமா நம்ம எலெக்ஷன் டைம்ல ஏதாவது சம்பவம் நடக்கிறது, அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா கூட எனி பர்சன் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்காங்களோ அவங்க அதுல போட்டோ, வீடியோ அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம். அதுல வித்தின் 100 மினிட்க்கு உள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிவ்யூ பண்றாங்க. இதுல நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம அனோனிமஸா அதுல இருக்கலாம். அதுவும் வாய்ப்பு அதுல இருக்கிறது. நம்ம பேரு, நம்ம போன் நம்பர் யாருக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்கா அந்த அனோனிமஸ் முறையில அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுல நம்ம ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங், டைம் ஸ்டாம்பிங் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். எந்த இடத்துல இருந்து அந்த போட்டோ, வீடியோ எடுத்திருக்காங்க, எந்த டைம்ல எடுத்திருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக் அதுல டைம் ஸ்டாம்ப், ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் ஆயிடும். நம்ம எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி டீமுக்கு தேவை இருந்தா நம்ம டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க உடனே அதுல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம 1950 ஸ்டேட் கண்ட்ரோல் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர், இது மாதிரி இதுல நம்ம எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எனி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்டிடி கோட் போட்டுட்டு 1950க்கு நம்ம கால் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கால் சென்டர்ல அது போய் சேரும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல அட்டெண்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுக்கு பதிலும் கொடுப்பாங்க. And the election commission is also very vigilant that people, because of various reasons, they may not come out to the polling booth. For them also, lot of provisions have been made. Postal ballot system for the 85 and above people. It is not compulsory that they have to vote from home. We would always welcome them to come to the voting booth and vote. இருந்தாலும் கூட அவங்க ஏதாவது சிக்கல் இருந்தா, வரமுடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா அவங்க நம்ம ஃபார்ம் 12D அவங்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் கொடுத்தா we will take the ballot to their houses. More than 7 lakh such requests we have received from the people, those who are 85 and above, and people with disabilities. So though we know a major work has to be done by the entire election machinery, because in each such cases our officials, our police officials, our political parties, their representatives, they have to go from house to house
collecting these ballots. It is a big work, but still then we engage almost close to 4 lakhs people from the government services and about another 2.5 to 3 lakhs people from the police services for smoothly running this entire process. திருப்பத்தூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட முதல் தலைமுறை வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள். என் பேர் வைஷ்ணவி. நான் ஹோலி கிராஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் படிச்சுட்டு வரேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்க போகிறேன். எனது வாக்கு விற்பனைக்கு இல்லை, நம்மளுடைய பிரச்சனையை மத்திய அரசு கொண்டு போகிற நல்ல ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த வாக்களிப்பு. எல்லாரும் 100% வாக்களியுங்க. இளம் வாக்காளர்களே தேசத்தின் வலிமை. வாக்களியுங்கள், இது உங்கள் உரிமை. என்னோட நேம் ஹுஸ்னா. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுவேன். ஸோ வாக்களிப்பது நம் ஜனநாயகத்தின் கடமை. மிஸ் பண்ணாமல் ஓட்டு போடுங்க எல்லாம். இது நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஓட்டு போடுறதுனால எனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. என்னோட வாக்கு சேல்ஸ்க்காக இல்லை, என்னோட கடமை இது. என்னுடைய பேர் எஸ் மேகலா. நான் ஹோலி கிராஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். ஓட்டுன்றது நம்ம காசுக்காக விற்கக்கூடாது, அது நம்மளுடைய உரிமை. வாக்களிப்பது நம்மளுடைய ஜனநாயக கடமை. நாங்கள் ஓட்டு போட போகிறோம், நீங்களும் கண்டிப்பாக 100% ஓட்டு வாக்களிக்கணும் எல்லாரும். என் பேர் சொப்னா. நான் ஹோலி கிராஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்கள் கல்லூரியில் திருப்பத்தூரில் படிக்கிறேன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். நம்ம ஓட்டு நம்முடைய எதிர்காலம். நம்ம எதுக்காகவும் நம்மளுடைய ஓட்டை காசு கொடுத்து விற்கக்கூடாது. ஓட்டு விற்பனைக்கு அல்ல. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டளிக்க போகிறேன். நான் நல்ல பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பேன். வாக்களிப்பது நம்முடைய கடமை, உரிமை. எல்லாரும் 100% வாக்களியுங்கள். என் பெயர் எஸ் இந்துமதி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. 100% வாக்களிப்போம். வாக்களிப்பது ஜனநாயகத்தின் கடமை. என் பேர் துர்கா. நான் இப்போதான் எனக்கு 18 வயசு ஆயிருக்கு. எனக்கும் ஓட்டு போடுற உரிமை வந்திருக்கு. நான் பெருமைப்படுறேன். சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் ஓட்டு போட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் தனியாக ஓட்டு போடுறத பார்த்துருக்கேன். ஓட்டு போடுறது நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்க, நான் அதனால் அவங்களுக்கு போடுறேன்னு நினைக்காதீங்க. யார் நம்ம நாட்டுக்கு வந்தால் நம்ம நாட்டோட நிலைமை மாறும் அப்படின்னு நினச்சி ஒரு ஓட்டையும் போடுங்க. ஒரு ஓட்டில் கூட நம்ம நாடு மாறும், நல்ல வலிமை தலைமுறையாக நல்லா வரும். ஒரு ஓட்டில் என்ன வேணால் நடக்கும். நம்ம யங்ஸ்டர்ஸ் யாருமே ஓட்டை மிஸ் பண்ணாதீங்க. அவங்கவுங்களோட ஓட்டு அவங்களோட உரிமை. யாரும் அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. என் பேர் மித்துன்யா. நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அண்ட் திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஓட். ஸோ ஓட் போடுறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு 100 தடவை யோசிச்சு போடலான்னு இருக்கேன். அண்ட் நீங்களும் உங்கள் ஓட்டை யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக யார் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்குமோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் போடுங்க. தேங்க்யூ. Hi, I'm Shabnam. I'm studying in University. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட். இன்னும் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி தான். யார் டெவலப்ட் கண்ட்ரியாக மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்து தான் நான் ஓட் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.